ஸோ அன்னம் சீரியலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமுங்க. அன்னம் சீரியலில் இப்போது படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்முகம் கிட்டே இருக்குது, சண்முகத்தோட பீரோவில் இருக்குது. ஸோ ரம்யாவோட பிளானை பொறுத்த வரைக்கும் சாமிதுரையை ஏவி விட்டு இந்த வேலை எல்லாமே பார்க்கணும், அன்னம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அசிங்கப்படணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவளோட நோக்கம். ஆனால் உண்மையிலே வந்து அன்னம் ரொம்பவே சாமர்த்தியமாக செயல்பட்டு இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா முறியடிச்சு ரம்யாவோட மூஞ்சில் கறியை பூசியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த சாமிதுரையை பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா தனியாக வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அன்னம் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருட்டு பழியை வந்து நம்ம போடணும், அன்னத்தை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும். அதுக்காக இப்போ நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அந்த பிளானை நீங்கள் கச்சிதமாக முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சாமிதுரை கேட்டுட்டு ரம்யா வந்து சொல்கிறா, இந்த மாதிரி கோயில் பணம் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து சண்முகம் கிட்டே இருக்கு, அந்த பணத்தை நீங்கள் திருடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அந்த பணத்தை திருடணுமா, அதுவும் வாத்தியோட ரூமில் போயிட்டா எப்படிம்மா என்னால் திருட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, முடியும், நான் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த பணத்தை திருட முடியும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க. எப்படிம்மா என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு நைட் டைம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் வெளியில் இருக்கிற கதவு எல்லாத்தையுமே வந்து ஓப்பனில் வைக்கிறேன், நீங்கள் அமைதியாக வீட்டுக்குள்ளே வாங்க, எல்லாருமே தூங்குனதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களை வர வைப்பேன். ஸோ சரியான நேரம் பார்த்து அந்த வாத்தி ரூமில் போயிட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பணத்தை எடுக்கிறது மட்டும் கிடையாது, கரெக்டாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் பொண்ணு அன்னம் ரூம் இருக்கு இல்லையா, அந்த புடவைக்காரி ரூமில் போயிட்டு அந்த பணத்தை நீங்கள் வைக்கணும். இதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இதை மட்டும் சரியாக பண்ணிட்டீங்கனாலே போதும், அந்த அன்னத்தை எப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ சொல்கிற ஐடியா எல்லாமே ரொம்பவே சூப்பராக தாம்மா இருக்குது, ஆனால் எப்படி இதை வந்து நம்ம பண்ண முடியும், அந்த வாத்தியோட ரூம்குள்ளே எப்படி போக முடியும், அதே மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு வந்து அன்னத்தோட ரூமில் வேற வைக்க சொல்கிறியே, திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சாமிதுரை கேட்கும்போது, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எவ்வளவோ விஷயத்த வந்து சரியாக பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக உங்களால் இந்த விஷயத்த கணக்கச்சிதமாக பண்ணி முடிக்க முடியும். ஸோ நான் பண்ண விஷயத்த மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நான் என்ன வேணும்னாலும் வந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதை கேட்டால் நம்ம சாமிதுரை சொல்லவா வேணும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும் யாராவது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் இது கேட்டவுடனே பயங்கரமாக குஷி ஆயிடுறாரு. சரிம்மா நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கரெக்டாக செய்கிறேன், எப்போ நான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நைட்டே நீங்கள் வரணும், நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ பிளான் எல்லாத்தையுமே நம்ம ரம்யா வந்து அந்த சாமிதுரை கிட்ட ஒன்று ஒன்றா வந்து சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ ஒரு பக்கம் இந்த சுந்தரம் ஃபேமிலி வந்து எப்படியாவது அன்னத்தை அவமானப்படுத்தணும், சண்முகத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த இந்த மூத்த மருமகளான ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேவலமான புத்தியில் தான் இருக்கா. ஸோ என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலை. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பழி வாங்கணும், அடுத்தவங்களை வந்து அவமானப்படுத்தணும், குடும்பத்தை உடைக்கணும், இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோடு தான் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னம் எல்லார் முன்னாடியும் அவளை அடித்தா இல்லையா, அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும். ஒரு திருட்டு பழியை நம்ம அன்னத்து மேலே போட்டால் கண்டிப்பாக அதுலேருந்து அவளால் வெளியிலேயே வர முடியாது, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பா இல்லையா, அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ண சொல்கிறேன். அதுவும் நம்ம அண்ணன் மேலே இந்த பழி இருக்குது அப்படின்னு இந்த செண்பகத்துக்கு தெரிஞ்சிட்டா போதும்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்னத்தை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி எவ்வளோ தூரம் மனசை கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இந்த செண்பகம் வந்து பேசுவா. அதிலெல்லாம் அவளெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசை வருத்தப்பட வச்சு பேசுகிறதுல அவங்கள பயங்கர கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரம்யாவுக்கு அதுதான் இப்போ பிளான். அதுக்காக தான் இப்போ வந்து இந்த சாமிதுரைக்கு வந்து இந்த மாதிரி பட்டு வேட்டி சட்டை எல்லாமே வாங்கி கொடுத்து, நான் சொல்கிறத நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு இன்னும் அதை விட பயங்கரமாக செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நைட் வந்து ஆகிறது, நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா சாமிதுரைக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து தூங்கிடுறாங்க ஓரளவுக்கு, நம்ம ரம்யா மட்டும் தூங்காமையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் வராது, என்ன மேடம் என்ன ஆச்சு, எதுக்காக இன்னும் தூங்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நான் அதை முடிச்சுட்டு தான் தூங்குவேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ எப்படி மேடம் உங்களை தனியாக விட்டு நான் தூங்க முடியும், சரி உங்கள் கூட நானும் சேர்ந்து கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரவணன், இதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்காக என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா, சாப்பிட்ட உடனே உடனே போய் தூங்குற வேலையை தானே நீங்கள் பார்ப்பீங்க,
இப்போ மட்டும் என்ன திடீர்னு வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் போய் பேசாமல் தூங்குங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இதுக்கு முன்னாடி ஏதோ தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமே அப்படி நடக்காது. எப்போனாலுமே நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க சரவணன், ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா? நான் தான் சொல்கிறேன்ல வேண்டாம் நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு. மறுபடியும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பேசாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்ல, சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி இதுக்கு மேலே நம்ம வந்து ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோவே, தேவையில்லாமல் இவ வேற கத்த ஆரம்பிப்பா. எதுக்கு பஞ்சாயத்து, நம்ம பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்னு சரவணனும் பார்த்தீங்க அப்படின்னா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியில் வந்து நம்ம ரம்யா வந்து நோட்டம் விட்டு பார்க்குறாங்க. யாராவது முழிச்சிருக்காங்களா, யாராவது நடமாட்டம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. சரி இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமிதுரைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, எங்கேப்பா இருக்கீங்க, வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டேம்மா, வீட்டு கேட்டுக்கிட்டே தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ சரின்னு சொன்னால் உள்ளே வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல, நல்லா பார்த்துட்டியா? எவனாவது நான் வர நேரம் பார்த்து முழிச்சிடாமம்மா, பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சாமிதுரை பார்த்தீங்கன்னா பயப்படுறாரு. இங்கே பாருங்கப்பா, தயவு செஞ்சு நீங்கள் பயப்படாதீங்க. பயப்பட்டீங்கன்னா எந்த காரியத்தையும் உங்களால் கரெக்டாக செய்ய முடியாது. அதனால் பொறுமையாக நான் சொன்ன விஷயத்த நிதானமாக நீங்கள் செஞ்சு முடிங்க. நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே வரலாம். வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமிதுரம் வந்து மெதுவாக வீட்டுக்குள்ளே வராரு. ஐயையோ யாராவது வந்துடக்கூடாதுடா, வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் சாமிதுரை, உனக்கு அவ்வளோதான், பொங்கல் வச்சுருவாங்கடா. அதுவும் இந்த வீட்டில் வாத்தியார் இருக்கானே, அவனெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. சும்மாவே நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவான். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை உப்பு கண்டம் போட்டுருவாங்கடா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா மெதுவாக பயந்துக்கிட்டே உள்ளே வர்றாரு. ஸோ உள்ளே வரும்போது வீட்டில் அமைதியாக இருக்குது. எல்லாருமே வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நேராக வந்து வாதி ரூமுக்கு வந்து போகிறாரு. இந்த சண்முகம் ரூமுக்கு போனவர் பார்த்தீங்கன்னா பணம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக பீரோவில் இருக்கிற அந்த பணத்தை நம்ம சாமிதுரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துடுறாரு. ஸோ எடுத்த கையோட உடனே பார்த்தீங்கன்னா அன்னத்தோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள 2 பேருமே நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான நேரம், நம்ம உடனே வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டாதான் நமக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்தோட ரூமுக்கு போயிட்டு அந்த ஒரு பையை பார்த்தீங்கன்னா பணப்பையை கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்த விட்டு சாமிதுரை வந்து நகண்டுட்டு போயிடுறாரு. ஸோ உடனே வெளியில் வந்த உடனே நம்ம சாமிதுரை பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா ஏதாவது பிரச்சனையா, இல்லை கரெக்டாக பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சூப்பராக ஜெகஜோதியாக பண்ணி முடிச்சிட்டேம்மா. நீ சொன்ன மாதிரியே அந்த பணத்தை வாத்தி ரூமில் வந்து எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அந்த அன்னத்தோட ரூமில் வச்சுட்டேன். இதுக்கப்புறமும் அந்த பணத்தை திருடினது அந்த அன்னம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. நீ நினச்ச விஷயம் நடக்க போகுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சூப்பர்ப்பா, இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நான் சொன்ன விஷயத்த அச்சு பெசராமல் அப்படியே பண்ணி முடிச்சிட்டீங்க. உண்மையிலே நீங்கள் ரொம்பவே கிரேட்ப்பா. ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக நீங்கள் பண்ணி முடிச்சிடுறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்லம்மா, இதில் என்னம்மா இருக்குது, என் பொண்ணுக்காக நான் இதை கூட வந்து செய்ய மாட்டேன்னா, சரி முதல்ல நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், யாராவது திடீர்னு வந்துட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேப்பா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, மற்ற விஷயத்தெல்லாம் நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரம்யா ஃபோனை வச்சிடறான். ஸோ இதுக்கப்புறம் தான் ரம்யாவோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. என்ன நடக்க போகுது, பிரச்சனை எப்படியெல்லாம் பெருசாக போகுது, நம்ம அண்ணம் எப்படி இதை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.